மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டவுடன் கடந்த 15ஆம் தேதி அன்றே மாண்புமிகு முதலமைச்சர்கள் இது குறித்து கேட்டறிந்து விரைவாக அதற்கான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். மறுநாள் 17ஆம் தேதி எங்களுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் இயக்குநர்கள் நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்து மேலும் கூடுதலாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. விவர அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, எதனால் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது, இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளையும் கேட்டு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடி அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை கடந்த காலங்களை விட இந்த 4 ஆண்டுகளில் மின் உற்பத்தி என்பது மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. மில்லியன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2021-22 4963 மில்லியன் யூனிட் என்பது 22-23 5718 மில்லியன் யூனிட், 23-24 6485, 24-25 பிப்ரவரி வரைக்கும் 5500 என தொடர் மின் உற்பத்திகளை செய்து ஒரு சாதனையை தூத்துக்குடி அனல் மின் நிலையம் செய்திருக்கின்றன. இது எதிர்பாராத ஏற்பட்ட ஒரு தீ விபத்து. எனவே இது வரக்கூடிய ஆண்டுகளில் நிகழாத வண்ணம் அந்த குழுவினுடைய பரிந்துரை ஏற்று துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த அனல் மின் நிலையத்தில் குறிப்பாக கூடுதலாக 3 அலகுகள் 3 யூனிட் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. இன்று காலை 5 மணிக்கு யூனிட் 3 உற்பத்தி தொடங்கப்பட்டிருக்கின்றன. யூனிட் 1 மற்றும் 2 பழுது ஏற்பட்டதன் காரணமாக விரைவாக அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 4 ஆண்டுகளில் அனல் மின் நிலையங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அனல் மின் நிலையங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் மேம்பாட்டு பணிகளுக்காக ஏறத்தாழ 869 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடி அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை 18 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த பாதிப்புகளை கணக்கெடுப்பதற்காகத்தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழு விரைவாக அந்த பாதிப்புகளை கணக்கெடுத்து விரைவாக அந்த பணிகளை முடிப்பதற்கான அந்த உத்தரவுகளையும் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். என விரைவில் அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டு விரைவாக பணிகளை தொடங்கி யூனிட் 1 மற்றும் யூனிட் 2 அலகு 1 மற்றும் அலகு 2 மின் உற்பத்தியை விரைவாக தொடங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.